அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து இந்த அ பெரும்பாலும் இந்த வேலைவாய்ப்ப பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லா துறையும் அரசு துறையா மாத்துனீங்கன்னா, அட்லீஸ்ட் குடும்பத்தில ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கலாம். அந்தந்த மாவட்டத்திலே உருவாக்கலாம். அதுதான் நம்ம பேசிட்டே இருக்கோம். இது வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி குடுத்தா போதுங்க. எப்போ எப்போது பார்த்தாலும் நம்ம இலவசத்த எதிர்பார்த்துருக்க முடியாது இல்லைங்களா? திடீர்னு இலவசம் குடுப்பாங்க. ஒரு சில டைம்ல வந்து கடன் தொகை அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு குடுக்க முடியாத சிச்சுவேஷன் கூட வரலாம். அதனால இலவசத்த நம்பி இருக்கக்கூடாது. அதேபோல வந்து வீடு தராங்க. வீட்டுக்கு முன்னாடி பைக்கு, கார்லாம் நிக்குன்னா, அதெல்லாம் வந்து வேலை இருந்தா தானங்க அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். வேலை இல்லாம நம்ம அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால முதல்ல வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும். அடுத்தது பாதுகாப்புங்க. பாதுகாப்பு தான் அந்த பாதுகாப்பு அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அது இருந்தா தாங்க நம்ம வந்து எல்லாரையும் நம்ம கவனிக்க நல்லா இருக்காங்களா செக் பண்ண முடியும். இப்போ வந்து பீகார்லேருந்து எத்தன பேர் வந்திருக்காங்க, அஸ்ஸாம்லேருந்து எத்தன பேர் வந்திருக்காங்க, கர்நாடகாலேருந்து எத்தன பேர் வந்திருக்காங்க, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. எத்தன பேர் தான் வந்திருக்காங்கன்னு தெரியாது தமிழ்நாட்டுக்கு. ஆனா ஒரு மக்கள் பாதுகாப்பு அடையாள அட்டைன்னு ஒண்ணு உருவாக்கி, அவங்கள வந்து கண்காணிக்கணும். இவங்க இத்தன பேர் வந்து பீகார்ல வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு அடையாள அட்டை. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அடையாள அட்டை வேணுங்க. அதுவும் பாப்புலேஷன் வந்து கணக்கெடுத்து கரெக்ட்டா இருக்கும். அவங்களும் எங்கெங்க போறாங்கன்னு சொல்லிட்டு கண்காணிக்கணும். இது எல்லாமே வந்து இதெல்லாம் கண்காணிச்சீங்கன்னா, பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா நமக்கு வந்து எங்கெங்க எவ்வளோ பிரச்சனை நடக்குது. எதுவுமே தெரியறதில்ல. ஏதாவது 1, 2 நியூஸ் வந்தா தான் நியூஸ்ல தெரிஞ்சுக்கிறோம் நம்போ. ஆனா நமக்கு தெரியாத பிரச்சனைகள் நெறைய இருக்குங்க. அடையாள அட்டைன்னு ஒண்ணு உருவாக்கிட்டாங்கன்னா, மக்கள் பாதுகாப்பு அடையாள அட்டை உருவாக்கிட்டாங்கன்னா, யார் யார் என்ன பண்றாங்க அதெல்லாம் தெரியும். அதேபோல எல்லாருக்கும் வந்து அந்த பயம் ஒண்ணு உருவாகும். நம்மள வந்து நம்ம ஏதாவது தவறு செஞ்சோம்னா, கண்டிப்பா நம்மள வந்து அரசு வந்து தண்டிக்கும். கண்டிப்பா கண்டுபிடிச்சுருவாங்க. அதனால நம்ம வந்து எந்த தவறும் செய்யாம நம்ம வந்து ஆ நம்ம வந்து எந்த தவறும் செய்யாம இருக்கணும். கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அதனால இதெல்லாம் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா நம்ம நம்ம வளர்ச்சி அடையும். நம்ம நம்ம நாடும் வளர்ச்சி அடையுங்க.